விளைஞ்ச வெள்ளாமையில வருமானம் பார்த்து பல வருஷம் ஆகுது. 3ஆம் வருஷம் உழவு ஓட்டுன கடன் கூட இன்னும் கட்டல. இந்த கரையான் பிடிச்ச ஊட்ட வேற மராமத்து பண்ணாம கிடக்கு. இப்ப 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு இம்புட்டு காசை கொண்டு போய் கொட்டணுமா? என் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சா ஆவாதா? ஊர் உலகத்துல யாரும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கலையா? நாம இருக்கிற இருப்புக்கு தனியார் பள்ளிக்கூடத்திலேயே தான் படிக்கணுமா? அக்கம் பக்கம் கடனை உடனே வாங்கி இந்த தடவை பணத்தை கட்டியாச்சு. அடுத்த தடவை என்ன செய்யறது? நான் சொன்ன யாரு கேட்கறா? எல்லாம் என் தலை எழுத்து. பவுடர் கூட இல்ல. எந்திரி. போய் பைய எடுத்துட்டு வா. இத வேற மூட முடியல. இத மூடுறதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு வேற மணி அடிச்சிருவாங்களாட்டிருக்கு. எடுத்துட்டு போ. வீடு பக்கமா தானமா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டே போயிட்டுமா. ஏன் எடுத்துட்டு போக மாட்டேன்னு தெரியுது. ஆன செலவு ஆகி போச்சு. உங்க அப்பாவை அடுத்த வாரம் சந்தையில போய் ஒரு சாப்பாட்டப்பா வாங்கி வர சொல்லு. ஏன் மாமா ஒரு 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தான் போடுறது? ரொம்ப தான் கணக்கு பார்க்குறீங்க. உனக்கு என்ன மாப்பிள்ள, 50 ரூபா காசு இருந்தாக்கா ஒரு வர சந்தை செலவு பார்க்கலாம். இல்லை பையனுக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி தரலாம். இப்போ வேற அவனை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன். இதை சமாளிக்கவே நான் முட்டி முதி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த செருப்பு துணிமணியெல்லாம் பண காசு வரப்போ பார்த்துக்கலாம் விடுமாப்பிள்ள. ஆமாம், இந்த கூலிக்காரன் பொழப்பே கடைசி வரைக்கும் இப்படி தான் மாமா. வீடு பக்கமா தானமா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டே போயிட்டுமா. டாட்டாமா பாய்மா. டேய் நில்றா நில்றா. இவன் கூட நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். ஏய் எங்கடா போற? வீட்டுக்கு போறேன்டா பாய். ஏன் நீ எங்க கூட சாப்பிடலையா? டேய் நான் உங்களை மாரி 6 பேர் சாப்பிட மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் போய் சூடாக சாப்பிடணும். நீ சரி வரேன்டா பாய். நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கு? சார் இவ்வளோ நேரம் எங்கே ஊர் சுற்றிட்டு வரீங்க? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம் சார். ஓ துரம் எங்கெல்லாம் சாப்பிட்டா இறங்காதோ? சார் அவன் வீட்டில் போய் சூடாக தான் சாப்பிட்றானோ சார். ஓ சூடாக தான் சாப்பிடுவீங்களோ? சூடாக தான் இருக்கு, வெளில போய் முட்டி போட்டு போ. சார் ப்ளீஸ் சார். சார் சார்
அதான் சொல்லிட்டலப்பா, போ வெளில போய் முட்டி போடு போ. யார் யாருக்கும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. டேய் அழகா இருக்குதுடா இது. எங்கடா வாங்கினதா? எங்க அம்மா தாண்டா வாங்கி கொடுத்தாங்க. டேய் எவ்வளோடா இருக்குது? தெரியலடா, எங்க அம்மாட்ட தாண்டா கேட்கணும். என்னப்பா புது பள்ளியெல்லாம் இப்படிப்பா போயிட்டுருக்கு? நல்லா தான்ப்பா போயிட்டு இருக்கு. ஆமாம், நாளைக்கு நான் சந்தைக்கு போகிறேன்டா. உனக்கு என்னடா வாங்கிட்டு வரட்டும்? அப்பா எனக்கு ஆமாம், உனக்கு என்ன வேணும்? அப்பா எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. குட் மார்னிங், எல்லாம் உட்காருங்க. கிளாஸ் போகலாமா? சரி, நேற்று ஒரு இங்கிலீஷ் போயம் படிச்சுட்டு சொல்லியிருந்தேன்ல, யார் சொல்ல போகிறீங்க? இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதே. சரி, ஓகே. ஒரு வாரம் கழிச்சு உங்கள் எல்லாருக்கும் இங்கிலீஷில் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். டிஃபன் பாக்ஸ் யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். மிஸ் கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் வாங்கி தருவீங்களா மிஸ்? கண்டிப்பாக கொடுப்பேன். மிஸ் கண்டிப்பா வாங்கி தரணும் மிஸ். ஏமாத்தலாம் கூடாது மிஸ். நீ இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு, உனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறத பற்றி கவலை இல்லை, ஆனால் இங்கிலீஷில் தான் எப்படின்னு தெரில. அந்த ஸ்கூலில் போன வருஷம் தான் ஏபிசிடியே சொல்லி கொடுத்தாங்க. அதனால எப்படி எழுத போகிறேன்னே தெரியல. நான் நல்லா படிக்கிறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி நீ ஹெல்ப் பண்ணினா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஏசாமி ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். எங்கள் அப்பா டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டாரு. நாலுலேருந்து அதில் தான் ஸ்கூல் வருவேன் தெரியுமாடா? ஆமாம், பெரிய டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டாரு. அதில் நான் பெருசாக எங்கள் அப்பாவுக்கு புல்லெட்டே இருந்துருவேன். நான் ஜாலியாக ட்ருன்னு வருவேன். உங்களுக்கு தெரியுமாடா? நான் பெருசானோடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அழகான செப்பல் வாங்கி தருவேன். எங்கள் அப்பாவுக்கு நான் செருப்பு வாங்கி தருவேன்டா. உனக்கு தினமும் இதே வேலையாக போச்சா? உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல. போய் இன்றைக்கும் போய் வெளில முட்டி போட்டு போ. ஓகே, டெஸ்ட் எல்லாம் எழுதலாமா? லிட்டில் ட்ராப் ஆஃப் வாட்டர் போயமும் உங்களோட கனவுகள் பற்றி, ட்ரீம்ஸ் பற்றி ஒரு எஸ்ஸே எழுதுங்க, சரியா? ஓகே, யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். எழுதுங்க எல்லாரும். என்னடா உருட்டிட்டு இருக்க? அந்த புஸ்தக பைய எடுத்துட்டு வா. இன்னைக்கு எப்படியோ டீச்சர் எனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் நான் ஓடுற கடைசி நாள். நாள்லேருந்து நான் ஓடவே மாட்டேன்.
ஓகே, நேற்று உங்கள் டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதினீங்களா? நல்லா எழுதினீங்களா? யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சொல்ல பாறேன். 3, 2, 1. கவின் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் கவின் மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க ட்ரை பண்ணும், சரியா? நீ எப்படா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின? உனக்கு தெரியாதுடா, எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சரா. நாங்கள் வீட்டில் இங்கிலீஷில் தான் பேசுவோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரா? டாமி, என்ன சத்தம்? அமைதியா இரு. உங்களோட கனவுகள் பத்தி, ட்ரீம்ஸ் பத்தி ஒரு எஸ்ஸே எழுதுங்க, சரியா? மை ட்ரீம். ஐ ஹேட் அ ட்ரீம் எஸ்டர்டே. நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் நான் எங்கள் அப்பாட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி தர சொல்லி கேட்குறேன். எனக்கு எங்கள் அப்பா ஒரு அழகான டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கி தராரு. அந்த டிஃபன் பாக்ஸில் எங்கள் அம்மா எனக்கு தினமும் சாப்பாடு வச்சு தராங்க. லன்ச் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணி சாப்பிட்றேன். அந்த கனவுல எங்கள் அப்பா முறையாக ஒரு புது வேட்டி சட்டை போட்டு நடந்து வர்றாரு. அவர் காலில் செருப்பு கூட போட்டிருக்காரு. லஞ்ச் சாப்பிட நான் என் வீட்டுக்கு கூட ஓட தேவையில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுறேன். நான் எப்பயுமே திட்டுற முத்துசாமி வாத்தியார் என் மேலே பிரியமாக இருக்கார். இருந்தாலும் அந்த கனவுல வந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு புது டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி தர வேண்டாம். ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸுன்றது எங்கள் அப்பாவால் வாங்க முடியாத அந்த செருப்போட மதிப்புக்கு சமம். என்னை திட்டிக்கிட்டே பாசமாக இருக்கிற எங்கள் அம்மாவோட வேர்வைக்கு சமம். அந்த டிஃபன் பாக்ஸுன்றது எங்கள் அம்மா ஆசைப்பட்டு வாங்க முடியாத அந்த கவரிங் வளையலுக்கு சமம். அந்த டிஃபன் பாக்ஸ் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு நாள் உழைப்போட மதிப்புக்கு சமம். இந்த எக்ஸாமில் நான் ஜெயிச்சு எனக்கு டிஃபன் பாக்ஸ் கிடச்சிட்டா என் கனவெல்லாம் நிஜமாயிடும். அப்படி எனக்கு டிஃபன் பாக்ஸ் கிடைக்கலனா நான் எங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டேன். நான் தினமும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்.